திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் தீயோனிடமிருந்து எங்களை மீட்டெழும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உம் அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறை ஆறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது இறை தன்மையின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை நலமாக்கும், தொழாததை தொழச் செய்யும், குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். அறநெறி பேர்களையும் நல்ல இறப்பையும் நிலை வாழ்வையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியாத பாய்விலாவும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மண்டாட்டையும் செய்ய ஆவலாய் இருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். எல்லா அறநெறிகளுக்குள்ளும் நம்பிக்கை எனும் அறநெறி அடித்தளமாய் அமைவதால் நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியார் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சேயு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீட்டிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். முழுமையான இறைவனும் முழுமையான மனிதனும் ஒன்றாய் இருக்கிற இயேசு கற்றுக் கொடுத்த இறைவண்டலை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். தந்தை கடவுளின் மகளாயிருக்கிற புனித மரியே, எங்களிடத்தில் இறை நம்பிக்கையினும் அறநெறி உருவாகி பலனளிக்கும்படி உம் திருமகன் இயேசுவிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். மகனாகிய கடவுளுக்கு அன்னையாய் இருக்கிற புனித மரியே, எங்களிடத்தில் இறை எதிர்நோக்கி என்னும் அறநெறி உருவாகி வளரும்படி உம் திருமகன் இயேசுவிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தூய ஆவியாராகிய கடவுளுக்கு மிகவும் அன்புள்ளாயிருக்கிற புனித மரியே, எங்களிடத்தில் இறை அன்பு என்னும் அறநெறி உருவாகி அதிகமாகும்படி உம் திருமகன் இயேசுவிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். இயேசு இறந்த 3ஆம் நாள் உயிர் தந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓயின் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவியிருந்தருளும். இயேசு விண்ணகம் சென்றதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். புனித கன்னிமரியா மீதும் திருத்தூதர்கள் மீதும் தூய ஆவி இறங்கி வந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவியிருந்தருளும். புனித கன்னி மரியா விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை தியானிப்போம் ஆக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். புனித கன்னி மரியா, விண்ணக மண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும்.
முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, கபிரியேலே, ரபேலே மற்றும் வானதூதர்களே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மண்டாட்டையும் எங்கள் புகழ் உரையோடு சேர்த்து புனித கன்னிமரியாயின் திருப்பாதத்தில் காணிக்கையாக வைக்க உங்களை மண்டாடுகிறோம். திருத்தந்தையின் வேண்டுதல் கருத்துகளுக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களின் நிலைப்பாற்றிக்கவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. இடையர்கள் விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்திருந்த குழந்தையையும் கண்டார்கள். லூக்கா 2:16. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. மாணவர்களே, இன்று தாய் திரு அவையோடு இணைந்து இயேசு மரி சூசை என்ற திருக்குடும்பத்தினுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். எல்லா குடும்பங்களுக்கும் முன்மாதிரியாக கடவுள் தமது குடும்பத்தையே தந்திருக்கின்றார். அந்த குடும்பத்தினுடைய பாதுகாவலும் பராமரிப்பும் சிறப்பான எடுத்துக்காட்டும் நமக்கு கிடைக்க வேண்டுமென்று இந்த இறைபலியிலே நாம் அன்றாடுவோம். புனித பவுல் எபேசிய மக்களுக்கு எழுதிய திருமுகத்திலே 3ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தையிலே, விண்ணகத்தில் குடும்பங்களை உருவாக்கக்கூடிய கடவுள்தான் மண்ணகத்திலும் தமது குடும்பங்களை உருவாக்குகிறார் என்று சொல்லுகிறார். எனவே நமது குடும்பங்களை கடவுள்தாமே கட்டி எழுப்ப வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் அன்றாடுவோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29வது இறைவார்த்தையிலே, ஆண்டவரே, உமது அடியானின் வீடு என்றென்றும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று அந்த இறைவார்த்தையில் அடங்கியிருக்கக்கூடிய ஜெபம் நமது குடும்பத்திற்கான ஜெபமாக அமைய இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். நீதிமொழி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 33வது இறைவார்த்தையிலே, ஆண்டவரே, உமது மக்கள் தங்கக்கூடிய இடங்களில் ஆசீர் தங்குவதாக என்ற இறைவார்த்தையின் அடிப்படையில் நமது குடும்பம் ஆசிரால் நிரப்பப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம். இந்த கல்வாரி பலியில் கடவுளிடம் மன்னிப்பை நாம் வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து தம் மகனின் கல்வாரி பலி வழியாக நம் அனைவரையும் எம்மண்ணக நல்வாழ்விற்கும் விண்ணக நிலை வாழ்விற்கும் அழைத்து சொல்வாராக. ஆமீன். பக்கம் வீட்டிருப்பவரே நீரம் மீது இறங்குவே. நம்பிக்கையோடு மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு திரு குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை
அழிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அந்த திரு குடும்பத்தை பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். முதல் வாசகம். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 20, 22 மற்றும் 24 முதல் 28 வரை. உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கனாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையும் செலுத்த சென்றார்கள். ஆனால் அன்னா செல்லவில்லை. அவர் தம் கணவரிடம், பையன் பால்குடி மறந்ததும் அவனை எடுத்து செல்வேன். அவன் ஆண்டவர் திருமண் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். அவன் பால்குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கி கொண்டு 3 காளை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை, என் தலைவரே, உம்மின் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 84 பல்லவி. ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். 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 படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிட பேறு பெற்றோர். அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. ஆண்டவரே உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். படைகளின் ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாக்கோப்பின் கடவுளை எனக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் கேடயமாகிய கடவுளே கண்ணோக்கும். நீர்
திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, 1 முதல் 2, 21 முதல் 24 வரை உள்ள இறைவார்த்தைகள். அன்பார்ந்தவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எத்தன்மையராயிருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாம் அவரை போல் இருப்போம், ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அன்பார்ந்தவர்களே, நாம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம் திருமகனின் வார்த்தைகளை எங்கள் மனத்தில் இருத்தும்படி ஆண்டவரே, எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாம் வல்ல இறைவா, உமது நற்செய்தியை நான் தகுதியுடன் எடுத்துரைக்குமாறு நீர் என் உதடுகளையும் உள்ளத்தையும் புனிதப்படுத்தியிருளும். வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2. ஆண்டவருடைய வார்த்தைகள் 41 முதல் 52 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள்.
அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் பிறந்த குடும்பத்தை விட நான் உருவாக்கும் குடும்பம் சிறப்பானதாக இருக்க வேண்டும். நான் பிறந்த குடும்பத்தை விட நான் உருவாக்கும் குடும்பம் சிறப்பானதாக இருக்க வேண்டும். இறை மனித இயேசுவுல் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் திரு குடும்ப பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் இறை ஆசிரையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். தன்னுடைய மனைவிடம் இருந்து மன முறிவு பெற்றுக்கொள்வதற்காக நீதிமன்றத்தை ஒருவர் அணுகினார். அப்பொழுது நீதிபதி அவரிடம், ஏன் உங்களுடைய மனைவியை நீங்கள் மன முறிவு செய்து கொள்ள விரும்புகின்றீர்கள் என்று கேட்டபொழுது, என் மனைவி என்னை நோக்கி பாத்திரங்களை எல்லாம் தூக்கி எறிகின்றார் என்று சொன்னார். அதற்கு நீதிபதி, இது எத்தனை காலமாக நடைபெறுகிறது என்று கேட்டபொழுது, 20 ஆண்டுகளாக அவர் பாத்திரங்களை, கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் என்னை நோக்கி வீசுகின்றார். அதற்கு நீதிபதி கேட்பார், அதற்காக இவ்வளவு காலம் பொறுமையாக காத்திருந்துவிட்டு இப்பொழுது மட்டும் ஏன் மன முறிவு, டிவோர்ஸ் கேட்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அந்த நபர் சொல்லுவார், இதுவரை அவர் என்னை நோக்கி பாத்திரங்களையும் கையில் கிடைத்த பொருட்களையும் எரிந்த போதெல்லாம் அவைகள் என் மீது விழவில்லை. ஆனால் தற்சமயம் சில நாட்களாக தான் குறி பார்த்து எரிந்து பழகிவிட்டார். அவர் வீசக்கூடிய பொருட்கள் எல்லாம் என் மீது விழுகின்றன. எனவேதான் இவரிடமிருந்து மனமுறிவு, டிவோர்ஸ் கேட்கிறேன் என்று சொல்லுவாராம். அன்பானவர்களே, திருமண வாழ்வு, இல்லற வாழ்வு என்பதே மிகவும் கடினம். அதைவிட கடினமானது நீண்ட நாட்களாக ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவராகவோ தலைவியாகவோ வாழ்வது என்றால் அது முற்றிலும் உண்மையாக இருக்கிறது. பஞ்சாயத்திலிருந்து கணக்கெடுப்பதற்காக ஒரு அலுவலர் வீடு வீடாக வந்து கொண்டிருந்தார். ஒரு வீட்டுக்குள் வந்தபோது அங்கே கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டையாக இருந்தது. சரி, வெளி அமர்ந்து சற்று நேரம் இளைப்பாறுவோம், சண்டை முடிந்த பிற்பாடு மக்கள் தொகை பற்றி விவரங்களை கேட்கலாம் என்று அமர்ந்திருந்தார். அவர் அருகில் 12 வயது நிரம்பிய அந்த குடும்பத்தினுடைய மகனும் அமர்ந்திருந்தார். இருவருக்குமான சண்டை ஓய்ந்த பாடில்லை. எனவே சரி, நேரமாகி கொண்டிருக்கிறது, இது அந்த குடும்பத்தில் உள்ள மகன்தானே, இவனிடம் கேட்டு இவனுக்கு தெரிந்த விவரங்களை எல்லாம் சேகரித்து விட்டு சொல்வோம் என்று கேட்க தொடங்கினார். தம்பி, இது உன்னுடைய வீடு தானே? ஆமாம். அங்கே சண்டை போட்டு கொண்டிருப்பது உன்னுடைய பெற்றோர்கள் தானே? ஆமாம். சரி, நான் உங்கள் குடும்பத்தை பற்றி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாயா என்று கேட்டு கேள்வியை ஆரம்பித்தார். இந்த குடும்பத்தின் தலைவர் யார் என்று கேட்ட பொழுது அந்த 12 வயது நிரம்பிய சிறுவன் சொல்லுவான்,
அந்த குடும்பத்தினுடைய தலைவன் யார் என்ற கேள்விக்கான பதிலை தான் வீட்டுக்குள்ளே இருவரும் சண்டை போட்டுக்கொண்டு தீர்மானித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வான். அன்பானவர்களே, குடும்பங்கள் பல்வேறு காரணிகளால் சிதைவு அடைகின்றன. குடும்ப அமைப்பு நலிந்து கொண்டிருக்கிறது, மெலிந்து கொண்டிருக்கிறது என்றால் அது முற்றிலும் உண்மையானதாக இருக்கின்றது. காரணம், சீரியலின் அடிப்படையிலே குடும்பங்களை வாழ்க்கை முறைகள் அமைத்து விடுகின்றன, அல்லது உலகத்தின் பார்வையில் குடும்பங்களை இழுத்து செல்லுகின்றார்கள், அல்லது தங்களுடைய விருப்பம் வெறுப்புக்கு ஏற்றவாறு குடும்ப வாழ்வு அமைய வேண்டும் என்று குடும்பத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். விவிலியத்திலே காணப்படக்கூடிய குடும்பங்களுக்கும் நமது குடும்பங்களுக்கும் இடையுள்ள ஒரு பாரதூர வேறுபாடு என்ன என்று சொன்னால், நம் குடும்பங்களைப் போலவே விவிலியத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் பிரச்சனைகள் சந்தித்தன. நம் குடும்பங்களில் இருப்பது போலவே துன்பங்களும் துயரங்களும் விவிலியத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களை வாட்டி வதைத்தன. நம் குடும்பத்தில் இருப்பது போலவே எல்லா தன்மைகளும் அங்கு குடும்பத்திலே விவிலிய குடும்பத்தில் இருந்தன. ஆனால் முக்கியமான வேறுபாடு என்ன? எப்பொழுதெல்லாம் விவிலியத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களில் பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் தவறான புரிதல்களும் சுயநலமும் வெறுப்பும் வருகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் முடிவெடுக்கின்ற பொழுது கடவுள் பக்கம் சார்ந்து நின்று முடிவெடுத்தார்கள். அதை தான் தோபியா சாராவை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீரை எங்களை இணைத்தீர், இறுதி வரை முதுமை அடையும் வரை இணைபிரியாது காத்தருளும் என்று அவர்கள் மன்றாடி அந்த ஜெபம் அதை தான் ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றது. ஆனால் நம் குடும்பங்கள் சிறு பிரச்சனை வந்தவுடன், துன்பம் வந்தவுடன், துயரம் வந்தவுடன் நீதிமன்றங்கள், காவல்துறைகள் அல்லது தன்னை மையப்படுத்தி, தன் குடும்பத்தை மையப்படுத்தி, தன்னுடைய மாண்பை மையப்படுத்தி, தன்னுடைய அதிகாரத்தை மையப்படுத்தி அவர்கள் முடிவெடுப்பதனால்தான் மன முறிவு சாத்தியமாகி கொண்டிருக்கின்றது, அதிகரித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது முற்றிலும் உண்மையாக இருக்கின்றது. திருக்குடும்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 பாடங்கள். முதலாவதாக, கடவுளுடைய குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். கணவனும் மனைவியும் தன் பிள்ளைகளுக்காகவே வாழ வேண்டும். குழந்தை இயேசுவை கணவன் அறியாமல் கருத்தாங்க வேண்டும் என்று சொன்னவுடன் குழந்தைக்காகவே அன்னை மரியாள், இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார். குழந்தையை காப்பாற்ற நள்ளிரவில் எகிப்துக்கு ஓடி செல்ல வேண்டும் என்று வானதூதர் சொன்ன பொழுது உடனடியாக பெற்றோர்கள் அந்த குழந்தையை நள்ளிரவிலே அங்கே எகிப்தை நோக்கி தூக்கி சென்றார்கள். இந்த குழந்தை இயேசுவுக்கு தேவையான யூத சட்டங்களையும் சமய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வந்த பொழுது அதில் எள்ளளவு பிசகு இல்லாமல் தூய்மை சடங்காக இருக்கலாம், விருத்த சேதனமாக இருக்கலாம். 12 வயது நிரம்பியவன் ஒருவன் எருசலேமிலே பாஸ்கா ஆலயத்திற்கு அழைத்து செல்லப்பட, பாஸ்கா விழாவிற்காக எருசலேம் ஆலயத்திற்கு அழைத்து செல்லப்பட வேண்டும் என்ற எல்லா கட்டளைகளுமே தாயும் தந்தையுமாக இருந்து சரிவர குழந்தைக்காகவே நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். குழந்தையை காணவில்லை என்றவுடன் ஒரு நாள் பயணம் மேற்கொண்டு மீண்டும் எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். அந்த எருசலேம் ஆலயத்தை சுற்றி 3 நாட்கள் உறவுகளிடையும் அறிமுகமானவன் தேடி கண்டுபிடிக்கின்றார்கள். ஆக 4 நாட்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் குழந்தை இயேசுதான் முக்கியம் என்று முனைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த திருக்குடும்பத்தினுடைய முத்தான முதல் கருத்து, குழந்தைக்காகவே தாயும் தந்தையும் வாழ வேண்டும். குழந்தையினுடைய நல்வாழ்வு உடலியல், உளவியல், ஆன்மீகம், சமூகம் எல்லா விதத்திலும் சுமூகமான, மகிழ்ச்சியான, வளமையான, நம்பிக்கை தரக்கூடிய சூழலை அமைத்து கொடுக்க வேண்டியது பெற்றோர்களின் ஒரு அடிப்படை கடமையாக இருந்தது என்று சொன்னால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கிறது. இரண்டாவதாக, கணவன் தன் மனைவிக்காக வாழக்கூடியவனாக இருக்க வேண்டும். இந்த தந்தை வளனார் அல்லது யோசேப்பு ஒரு நீதிமான் என்று சொல்கின்ற பொழுது தன் விருப்பு வெறுப்புகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளி தன் வாழ்நாளிலே முழுக்க கடவுளையும் சமூகத்திலே கடவுளுடைய திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வாழக்கூடியவர் தான் இந்த நீதிமான் என்று விவிலிய பின்னணியிலே ஒரு இலக்கணத்தை நம்மால் வகுத்து சொல்ல முடியும். அதன் அடிப்படையிலே தன் துணை இல்லாமல் தன்னுடைய மனைவி மரியா கருத்தாங்கி இருப்பது என்பது தன்னுடைய புனித தன்மைக்கும் நீதிமானுக்குரிய பண்புக்கும் முற்றிலும் முரணானது, எதிரானதாக இருக்கிறது. இந்த ஒரு நிகழ்வு கசிந்தால் போதும், பிசகினால் போதும், ஒட்டுமொத்த புனிதமும் ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய மானமும் இதுவரை அவர் கட்டி காத்து வந்த அந்த நீதிமானுக்குரிய தன்மையும் அன்பானவர்களே அடியோடு மறைந்துவிடும்.
எனவேதான் மறைவாக திட்டமிட்டு கொண்டிருக்கலாம் என்று அவர் சிந்தித்து கொண்டிருக்கின்றார். இருப்பினும் தன் மனைவி மீது ஒரு அன்பு அவரை கேவலப்படுத்த வேண்டாம், அதனால் வரக்கூடிய விளைவு என்ன என்பதை சட்டத்தின் அடிப்படையில் அறிந்தவராக மோசையின் சட்டப்படி கல்லால் எறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். எனவே தன் மனைவி என்பதற்காக அவமானமும் வந்துவிடக்கூடாது, மரணமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் ஒரு ஈர நெஞ்சத்தோடு தன் மனைவியை அணுகியவராக தந்தை யோசேப்பு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன் மனைவிக்கு உண்மை உள்ளவராக, நன்மை செய்யக்கூடியவராக, ஒரு கணவராக தந்தை யோசேப்பு இருந்தார். ஒரு மனைவியும் தன்னுடைய கணவனுக்கு முன்னுரிமை கொடுத்து அவருக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒரு நாள் அங்கே எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். 3 நாட்கள் அங்கே மற்ற மக்களிடம் தேடுகிறார்கள். தேடி கண்டுபிடித்தவுடன் அன்னை மரியாள் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? தன்னை முன்னிலைப்படுத்தியிருக்க வேண்டும். பார், எவ்வளவு வாக்குறுதிகள் உனக்கு சொல்லப்பட்டன, அவற்றையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வைத்திருக்கின்றேன். அதன் அடிப்படையில் உன்னை வளர்த்தெடுக்க வேண்டும், அதன் அடிப்படையில் கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பது என் கடமை. ஆனால் இப்படி பிசைய கொண்டிருக்கிறாயே, இப்படி நீ திடீரென்று மாயமாக மறைந்து விட்டாயே, காணாமல் போய்விட்டாய் என்றெல்லாம் சொல்லி இருக்கலாம். ஆனால் தன்னை முன்னிலைப்படுத்தாமல், இதோ பார் உன் தந்தையும் நானும் என்று எந்த விதத்திலும் கணவனை பின்னுக்கு தள்ளாத ஒரு மனைவி, வயது முதிர்ந்தவராக இருந்தாலும் அவர் கணவன் தான், இறை திட்டத்தில் ஒரு சாதாரண ஒரு பங்களிப்பு கொடுத்தாலும் அவர் என்னுடைய கணவர் தான் என்பதை உணர்ந்து தன் கணவருக்குரிய முக்கியத்துவத்தை அங்கே முன்னிலைப்படுத்துவதை அன்னை மரியாவிடம் இருந்து ஒவ்வொரு தாய்மார்களும் மனைவிமார்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். என் கணவன் எந்த பலவீனத்தில் இருந்தாலும் அதை அண்டை வீட்டாரிடம் சொல்லி பறைசாற்றாமல் அதை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் அன்பு செய்து, அவர்தான் குடும்ப தலைவன், கடவுளுடைய திட்டப்படி அந்த ஆணுக்காக தான் பெண் படைக்கப்பட்டிருக்கிறாள், ஆணுக்கு துணையாக இருப்பதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறாள். ஏனெனில் பெண் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று கடவுள் காணவில்லை, ஆண் தனியாக இருப்பது நல்லது அல்ல என்று கடவுள் கண்டார். எனவே ஒரு பெண் படித்தாலும் படிக்காவிட்டாலும், பணம் இருந்தாலும் பணம் இல்லாவிட்டாலும், கடவுள் தன்னை எதற்காக படைத்திருக்கிறார் என்பதை ஒரு பெண், ஒரு தாய், ஒரு மனைவி உணர்ந்து விட்டாள் என்று சொன்னால் அங்கு டிவோர்ஸுக்கு வழி இல்லை. என் கணவனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன், என் கணவனுக்காக திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய மகிழ்வு, அவருடைய நல்வாழ்வு தான் என்னுடைய ஒரே இலக்காக இருக்க வேண்டும் என்று வாழக்கூடியது திருக்குடும்பத்தில் அன்னை மரியாவிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கிறது. ஆக ஒரு குடும்பம் சிறந்த குடும்பம் என்றால், ஒரு நல்லதொரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய குடும்பம் என்றால், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக, மனைவிகள் கணவர்களுக்காக, கணவன் மனைவிகளுக்காக வாழுகின்ற பொழுது அது செம்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். திருப்பாடல் 127 சொல்வது போல, ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் சீயோனிலிருந்து ஆசீரை கொடுக்கக்கூடிய, பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கும். The Pedagogy of Life, அதாவது வாழ்வின் படிப்பினைகள் என்ற நூலிலே ராபின் சர்மா சில கருத்துக்களை உளவியல் அடிப்படையில், சமூகவியல் அடிப்படையில் ஒரு குடும்பம் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கற்றுத்தருகிறார். முதலாவதாக அவர் சொல்லுகின்றார், தோசையை சாப்பிடுங்கள், தோசையில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை நீங்கள் எண்ணாதீர்கள். அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களின் உறுப்பினர்களுடைய குறைகளை பெரிதுபடுத்திக் கொண்டிராதீர்கள். பூத கண்ணாடியால் வைத்துக்கொண்டு ஏதாவது தவறு, குறைபாடு, பலவீனம் இருக்கிறதா என்று தேடி அலையாதீர்கள். அவருடைய உடனிருப்பை, அவருடைய பங்களிப்பை அனுபவித்து மகிழுங்கள், அவரை ஆசீர்வாதமாக கருதுங்கள், அதுவே போதும் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, கணவன் அல்லது மனைவி ஒருவருக்கொருவர் வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுது நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளை கொடுங்கள். நீங்கள் நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னால் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு நிறைவேற்றவில்லை என்று சொன்னால்தான் அங்கே மன கசப்புகள் ஏற்படுகின்றன. ஒரு பிறந்த நாளோ ஒரு திருமண நாளோ வருகின்ற பொழுது ஒரு வாக்குறுதி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருங்கள். குறைந்தபட்சம் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளை கொடுங்கள். அதுவும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். பிறந்த நாள் பரிசு தருவேன், திருமண நாள் அருமையாக சமைத்து வைப்பேன், இவைகளெல்லாம் வாக்குறுதிகளாக இருந்ததென்றால் நிறைவேற்ற கற்றுக்கொள்ளுங்கள். காரணம், இந்த குடும்பம் நம்பிக்கையால் கட்டப்படுகிறது. என் கணவன் எனக்கு ஒரு பரிசு வாங்கி வருவான், என் மனைவி நன்றாக சமைத்து வைப்பார் என்ற நம்பிக்கை நாளுக்கு நாள் வளர்ந்து வளர்ந்து குடும்பத்தை கட்டி எழுப்புகின்றது. எனவே குடும்பம் செங்கற்களால் அல்ல, மாறாக நம்பிக்கை கற்களால் நாள்தோறும் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
மூன்றாவதாக அவர் சொல்லுகின்ற பொழுது, உங்களுக்காக வாழுங்கள். முழுக்க முழுக்க கணவனுக்காக வாழக்கூடிய மனைவி, முழுக்க முழுக்க மனைவிக்காக வாழக்கூடிய கணவன், முழுக்க முழுக்க பிள்ளைகளுக்காக வாழக்கூடிய பெற்றோர்கள், முழுக்க முழுக்க பெற்றோர்களுக்காக வாழக்கூடிய பிள்ளைகள் விரக்தி அடைவார்கள். ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு வாழ்வு உண்டு. தனிப்பட்ட நேரம், தனக்கென இடம், தனக்கென ஒரு பொழுதுபோக்கு என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதற்குள்ளே நாம் தலையிடக்கூடாது. எனவே எல்லா நேரமும் என் மனைவி எனக்காக தான், எல்லா நேரமும் என் கணவன் எனக்காக தான், எல்லா நேரமும் என் பெற்றோர்கள் எனக்காக தான், எல்லா நேரமும் என்னுடைய பிள்ளைகள் எனக்காக தான் என்றால் தவறு முற்றிலும். ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதுகாப்பு ஜோன் உண்டு, ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட பொருட்கள் உண்டு, ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட நேரங்கள் உண்டு, ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட இடங்கள் உண்டு. அதற்குள் நுழையக்கூடாது. அதை மதிக்க வேண்டும், அதை போற்ற வேண்டும். ஜெபத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அது அவருக்கு தேவை. என்டர்டெயின்மெண்டில் இருக்கிறார் என்று சொன்னால் கணவனுக்கு தேவை. விளையாட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு தேவை. இவைகளை மதித்து வாழுகின்ற பொழுது அந்த குடும்பம் நிறைவுள்ளதாக, மகிழ்வுள்ளதாக இருக்கும். இறுதியாக இந்த ராபின் சர்மா பெடாகஜி ஆஃப் லைஃப் என்ற புத்தகத்தில் சொல்வது, நீங்கள் வாழக்கூடிய சமூகத்திற்கு ஏதாவது செய்யுங்கள். மிகப்பெரிய பணக்காரர்களை எல்லாம் ரிட்டையர்ட் ஆகி பல தலைமுறைகளுக்காக சொத்து சேர்த்தவர்கள், டாடா, பிர்லா போன்ற பெரிய பணக்காரர்களை எல்லாம் வரவழைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள். சாகும் தருவாயில் இருக்கக்கூடிய நீங்கள் நாளை சாவு வருவதாக இருந்தால் மகிழ்வீர்களா என்று கேட்ட பொழுது, எல்லா பணக்காரர்களும் 3, 4, 5 தலைமுறைக்கு சொத்து சேர்த்தவர்கள் எல்லாருமே பயமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன் இந்த மரணத்தை தழுவதற்கு பயம்? ஏன் ஒவ்வொரு நாளும் விடுகின்ற பொழுது பயம் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்கள் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் 4, 5 தலைமுறைகளுக்கும் சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறோம். அதில் மாற்று கருத்து அல்ல. ஆனால் நாங்கள் வளர்ந்த, நாங்கள் உழைத்த, எங்களை பாதுகாத்த இந்த சமூகத்திற்கு, இந்த தெருவுக்கு, இந்த அன்பியத்திற்கு நாங்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்பது மிகப்பெரிய குற்ற உணர்வாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். எனவே சமூகத்தில் வாழ்கின்ற பொழுது இணைந்து வாழுங்கள், குடும்பத்தில் வாழ்கின்ற பொழுது மகிழ்ந்து வாழுங்கள், தெருக்களிலே ஒத்துழைத்து வாழுங்கள், அன்பியங்களிலே ஈடுபட்டு வாழுங்கள், பங்குகளிலே உங்களுடைய பங்களிப்பு அளிக்கின்ற பொழுது அதுவும் ஒரு நிறைவான குடும்பத்திற்கான ஒரு பண்பு என்று ராபின் சர்மா நமக்கு சுட்டி காட்டுகின்றார். ஆகவே அன்பானவர்களே, இத்தகைய பண்புகளை வைத்துக்கொண்டு நாம் பிறந்த குடும்பத்தை விட நாம் எதிர்காலத்தில் உருவாக்க போகிற குடும்பம் சிறப்பானதாக அமைய வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திரு குடும்பத்தை நோக்கி மன்றாடுவோம். இறையாசி நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அன்னை வழியாக நிரம்ப பொழியப்படுவதாக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று உண்மை கத்தோலிக்க திரு அவை மீதும் அதனை ஏற்படுத்தி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீதும் அதனை வல்லமையோடு வழி நடத்தி கொண்டிருக்கிற தூய ஆவியார் மீது உள்ள விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோய் இறை மகன் நமக்காய் மனிதனானார். இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார்.
தோட்டத்தினுடைய திராட்சை கொடியை போன்று மனைவிமார்கள் இருக்கவும், உழைப்பினுடைய பயனை உண்ணக்கூடிய கணவன்மார்களாக இருக்கவும், ஒலிவ மர கிளையை போல கோதுமை கதிர்களைப் போல செழுமையான குழந்தைகளாக இருக்க இறைவன் நமது குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சில நிமிடங்கள் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். உம் திருக்குடும்பம் வழியாக எமக்கு வழிகாட்டிய இறைவா, திருப்பேரவையாம் இத்திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை ஆயர்கள், இருவாழ் துறவிகள், பொது நிலையினர் அனைவரின் உள்ளத்தில் உமது அன்பையும் பரிவிரக்கத்தையும் நிறைவாய் பொழிந்து ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் இறை அரசை அறிவிக்கும் கருவிகளாய் வாழ வரம் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கீழ்ப்படிதலில் மகிமையை உம் திருக்குடும்பத்தின் வழியாக உணர்த்திய எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் இறைமகன் வாழ்ந்து காட்டிய அதே வழியை நாங்களும் கடைபிடித்து எங்கள் குடும்பங்கள் கோயிலாய் ஒளிர்ந்திட எமக்கு சுயநலமற்ற அன்பும் அடுத்திருப்பவர்களுடன் நட்பு பாராட்டும் நல்ல உள்ளங்களையும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள் குடும்பத்தில் குழப்பம் வந்த பொழுது, கனியை உண்ணலாமா உண்ணக்கூடாதா என்ற குழப்பம் வந்தபோது அழகையின் பக்கம் சார்ந்து முடிவெடுத்து அருளையும் ஆசிரியம் இழந்தார்கள். மனைவி ஏற்றிக்கொள்ளலாமா விலக்கி விடலாமா என்ற குழப்பம் யோசேப்புக்கு வந்த பொழுது யோசேப்பு கடவுள் பக்கம் நின்று தன் மனைவியை ஏற்றுக்கொண்டு திருக்குடும்பத்தின் தலைவராக ஆசி பெற்றுக்கொள்கிறார். குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் மத்தியிலே கடவுள் சார்பாக நின்று முடிவுகள் எடுக்கவும் அதன் வழியாக ஆசிரையும் உயர்வையும் மகிழ்வை பெற்றுக்கொள்ள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன் தாய் தந்தையை போற்று, அப்பொழுது மண்ணுலகில் நீடூழி வாழ்வாய். உன் அன்னை தந்த அறிவுரைகளை எல்லாம் மணிமுடியென கொள் என்று இறைவார்த்தைக்கு ஏற்ப பிள்ளைகள் பெற்றோர்களை போற்றவும் கீழ்ப்படிந்து வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் ஊட்டாதீர்கள், வாழ்வை ஆசிராக மாற்றி கொடுங்கள் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப பிள்ளைகளின் உணர்வுகளையும் தேவைகளையும் புரிந்து கொண்டு இயல்பான மகிழ்வான சுமூகமான சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பல்வேறு தேவைகளோடும் எண்ணங்களோடும் விருப்பங்களோடும் நன்றியோடும் அன்னையினுடைய திருப்பாதத்தில் வந்திருக்கிற நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த காலங்களில் அன்னை வழிநடத்தியது போல ஆசீர்வதித்தது போல வரும் காலங்களிலும் வளமையோடும் மகிழ்வோடும் அமைதியோடும் சமாதானத்தோடும் பாதுகாப்போடும் வாழ வைக்க வேண்டும் என்று சில நிமிடங்கள் அமைதியாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் அன்பாண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தருள வேண்டுமென்று தந்தையை உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இதய காணிகை இரவாத காணிகை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிகை இதய காணிகை இரவாத காணிகை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிகை இறை வாய் உனதாயனை மாற்றிடுவாய் உனதாயனை மாற்றிடுவாய் இதய காணிகை இரவாத காணிகை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிகை. நம் அனைவரின் நல்வாழ்விற்காக நாம் அனைவரும் இணைந்து மகிழ்ந்து ஒப்பு கொடுக்கிற இந்த கல்வாரி பாலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலங்களுக்காகவும்
உமது கைகளிலிருந்து பலியினை ஏற்றுக்கொள்வாராக. தாழ்ச்சியோடு மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரை, மகிழ்வின் பலிபொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னிதாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய வல்லமை மிகுந்த பரிந்துரையின் உதவியா எமது குடும்பங்களை உமது அருளிலும் அமைதியிலும் ஆசியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கும் எங்களது நல்வாழ்வுக்கும் உரிய செயலும் ஆகும். தமது இறையல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்களது மனித இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழ தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெற செய்யவும், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: எங்கள் அன்பான ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களது பாவங்களுக்காக, பலவீனங்களுக்காக, குற்றங்களுக்காக, குறைகளுக்காக சிலுவையில் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை அவர் கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தினார். அதை பிட்டு தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எல்லா ஆற்றலும் அதிகாரமும் வலிமையும் வல்லமையும் ஞானமும் செல்வமும் மகிமையும் மகத்துவமும் போற்றுதலும் புகழுதலும் ஆராதனையும்
செம்மறியானவருக்கே. ஆமென், ஆமென், ஆமென். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி செலுத்தினார். கிண்ணத்தை தமது நண்பர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய எனது இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எல்லா ஆற்றலும் அதிகாரமும் வலிமையும் வல்லமையும் ஞானமும் செல்வமும் மகிமையும் மகத்துவமும் போற்றுதலும் புகழுதலும் ஆராதனையும் செம்மறியானவருக்கே. ஆமென், ஆமென், ஆமென். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பும் ஆசியளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமண் என்று உமக்கு இறைபணி புரிய தகுந்தவரனை என்னை ஏற்றுக்கொண்டீரேன். எனவே நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். கிறிஸ்துவன் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் இந்த மக்களை தூயாவியர் ஒன்று சேர்த்து தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை வழியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது புனித கத்தோலிக்க திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை புனிதமிகு பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டாயர் மேதகு ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது புனித கத்தோலிக்க திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பத்தில் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான தென் தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது அன்பு திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றே பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கடவுளை நமது அன்பான தந்தையன் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அந்த அன்பு தந்தை தமக்கான திரு குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல நமக்கான நமது குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தந்தை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள்
குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், வேதனைகள், சோதனைகள், துன்ப துயரங்கள், கவலைகள், கலக்கங்கள், கண்ணீர்கள், காயங்கள், நோய் நோக்காடுகள், விபத்துகள், ஆபத்துகள், கொள்ளை நோய்கள் ஆகிய அனைத்திலிருந்தும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உமது அமைதிய ஆசீரை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் விண்ணக பேரின்பத்துக்காகவும் அதனை வழங்கக்கூடிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது புனித கத்தோலிக்க திரு அவையின் இறை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகத்தில் தமக்கான குடும்பங்களை உருவாக்குவது போல மண்ணகத்திலும் நமது குடும்பங்களை உருவாக்கி ஆசீர்வதிக்கக்கூடிய நல்ல தெய்வம். இந்த நல்ல தெய்வத்தின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் எனது இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறேன், எனது ஆன்மா நலம் அடையும். இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து எனக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் வல்லவர் என்று சுவைத்து பாருங்கள்.
உயிரின் உயிரை இறைவா உணவின் வடிவில் வருவாய் பாடும் உள்ளம் என்னை தேற்றவா வாழ்வின் பாதை நானும் மாற்றவா உயிரின் உயிரை இறைவா உணவின் வடிவில் வருவாய் பாடும் உள்ளம் என்னை தேற்றவா வாழ்வின் பாதை நானும் மாற்றவா உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட உயிரின் உயிரை இறைவா உணவின் வடிவில் வருவார் பாடும் உள்ளம் என்னை தேற்றவா வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா உலகம் வாழ நீயும் உந்தன் உடலை சிதைத்து உறவு பலியாய் உயிரை தந்தாய் உமது வழியில் நானும் எனது வாழ்வை உடைக்கும் உலகை மாற்றும் துணிவை தாராய் உன் அன்பு பாதைகள் என் வாழ்வு பாதைகள் உன் அருள் வார்த்தைகள் என் வாழ்வின் தேடல்கள் உலகெல்லாம் மகிழ்ந்திட உள்ளத்தில் நீவா உயிரின் உயிரை இறைவா உணவின் வடிவில் வருவாய் பாடும் உள்ளம் என்னை தேற்றவா வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா கருணை மொழிகள் பேசி கனிவு செயல்கள் காட்டி கடவுள் ஆட்சி கனவை தந்தாய் வாழும் உயிர்கள் யாவும் கடவுள் பொறுமை காணும் புதிய நெறிகள் வகுத்து தந்தாய் இறையாட்சி கொள்ளவா புது உலகம் அமைந்திட இன்று தகுதி அளித்திட நல்ல பயிர்வு வளர்த்திட நீதியின் பாதையில் மானுடம் வாழ்ந்திட உயிரின் உயிரை இறைவா உணவின் வடிவில் வருவாய் பாடும் உள்ளம் என்னை தேற்றவா வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா உலகம் வாழ நீயும் உந்தன் உடலை சிதைத்து உறவு வழியாய் உயிரை தந்தாய் உமது வழியில் நானும் எனது வாழ்வை உடைக்கும் உலகை மாற்றும் துணிவை தாராய் உன் அன்பு பாதைகள் என் வாழ்வு பாதைகள் உன் அருள் வார்த்தைகள் என் வாழ்வின் தேடல்கள் உலகெல்லாம் மகிழ்ந்திட உள்ளத்தில் நீவா உயிரின் உயிரை இறைவா உணவின் வடிவில் வருவாய் வாடும் உள்ளம் என்னை தேற்றவா வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா கருணை மொழிகள் பேசி கனிவு செயல்கள் காட்டி கடவுள் ஆட்சி கனவை தந்தாய் வாழும் உயிர்கள் யாவும் கடவுள் பொறுமை காணும் புதிய நெறிகள் வகுத்து தந்தாய் இறையாட்சி கொள்ளவா புது உலகம் அமைந்திட இன்று தகுதி அளித்திட நல்ல பயிர்வு வளர்ந்திட நீதியின் பாதையில் மானுடம் வாழ்ந்திட உயிரின்
உயிரை இறைவா உணவின் வடிவில் வருவா வாடும் உள்ளம் என்னை தேற்றவா வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா உயிரின் உயிரை இறைவா உணவின் வடிவில் வருவா வாடும் உள்ளம் என்னை தேற்றவா வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட உயிரின் உயிரை இறைவா உணவின் வடிவில் வருவாய் வாடும் உள்ளம் என்னை தேற்றவா வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா நம் கடவுள் மண்ணுலகில் தோன்றினார், மனிதர் நடுவே குடிகொண்டார். பாரூக்கு 3:38. நன்றி கூறி மன்றாடுவோமாக. கனிவு மிகுந்த தந்தை, விண்ணக அருள் அடையாளங்களால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் திரு குடும்பத்தின் சிறப்பான எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை உங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அருளையும் ஆசீரையும் தென்தமிழக புனித வேளாங்கண்ணி அன்னை வழியாக பெற்ற மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்வில் இறைபலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மனோகராணி மையகராணி மண்மீதிலே பொழித மாதுடி. மனோகராணி மையகராணி மண்மீதிலே பொழித மாதுடி. விண்ணொளி தாரகை தாயினி தன்னொளீர் வீசிடும் ஆரணி. விண்ணொளி தாரகை தாயினி தன்னொளீர் வீசிடும் ஆரணி. பாவமேதுமில்லா சீலி பாவிகளின் செல்வராணி பாதுகாத்து ஆளுவாயே நீ. மனோகராணி மையகராணி மண்மீதிலே பொழித மாதுடி. மனோகராணி மையகராணி மண்மீதிலே பொழித மாதுடி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.